ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் விலாக். இன்றைக்கி இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பம் இட்லிக்கெலாம் சூப்பரான ஒரு சைட் டிஷ் தாங்க. இட்லி குருமா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். அதுக்கு அரைக்க வேண்டியதெல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சிடலாங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 7-8 பல் பூண்டு தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் நடுவில் கீறி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஆப்பம், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு குருமா இது. ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் ஓரளவுக்கு வதக்கிக்கலாம். அரைக்கிறதுனால ரொம்ப வதக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதக்கலாங்க. பாருங்கள், கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணுன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, இது கூட இப்போது இறக்குற ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூடு ஏறினா போதுங்க. தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப வதக்கக்கூடாது. அதனால் ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி வதக்கினா போதும். நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை அரைச்சின்னு வந்துடலாம். ஒரு பைன் பேஸ்ட்டு அரைச்சின்னு வாங்கினா ரொம்ப நைஸாக இருக்கணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைக்கணும். இப்போ பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 4 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி, ஒரு 4 தக்காளி பெருசாக இருக்கணும். தக்காளி தான் நிறைய வேண்டியதுக்கு. அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மசிகிற அளவுக்கு இருக்கணுங்க தக்காளி, அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி தான் இது முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் இந்த குருமாவுக்கு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3/4 ஸ்பூன் சில்லி பவுடர், வெறும் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா வெறும் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, தேங்காய் வெங்காயம்லாம் சேர்த்து இஞ்சி பூண்டுலாம், அந்த பேஸ்ட்டை இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதையும் இது கூடவே சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு சொம்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக தெரியும் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு சொம்பு அளவுக்கு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டான பதம் இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இந்த குருமா. ஒரு சொம்பு தண்ணி சேர்த்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வரட்டுங்க. பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடுங்க. பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வரணும், அதுதான் கரெக்டான ஒரு பதம். இப்போ நம்ம சூப்பரான குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. ஈஸியாக செஞ்சிடலாங்க, ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. கொத்தமல்லி நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ சூப்பராக நம்ம இட்லி ஆப்பத்துக்கெலாம் வச்சு இதை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.